உலக தமிழ் அறிவாளிகளே, மிஸ்டர் லேடிஸ், ஊடக வாசக நண்பர்களே, இன்றைக்கு பெரும்பாலான மக்களுக்கு தேவைப்படுகிற ஒரு உபாதைக்கு உரிய ஒரு பரிகாரமாக ஒரு முக்கியமான செய்தியை பேச இருக்கிறேன். அதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற வாழ்வியல் மாற்றம் தான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. தலையில இந்த கழுத்து எலும்பு இருக்கிறது, தலையை சுமந்து கொண்டிருக்கிற கழுத்து எலும்புல ஒரு அதிசயம் இருக்கிறது. கழுத்திலே இருக்கிற எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிற செர்விக்கல் வெர்டெப்ரே என்று 1 முதல் 7 முள் எலும்புகள் இருக்கின்றன கழுத்தில். அந்த எலும்புகள் எப்படி இணைக்கப்பட்டிருக்கின்றன என்றால் மிக லாவகமாக இணைக்கப்பட்டிருக்கின்றன. நாம தலையை கீழே குனியலாம், மேல நிமித்தலாம், சைடில் திரும்பலாம், இந்த பக்கம் திரும்பலாம், வேணான்னு தலையாட்டலாம், வேணும்னு தலையாட்டலாம், வான்னு கூப்பிடலாம். எப்படி வேண்டுமானாலும் இந்த கழுத்து எலும்பை லாவகமாக அசைக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த கழுத்தை நாம் அழகாக சுழற்றலாம். அப்போ அந்த எலும்புகளுடைய இணைப்பு எப்படி இருக்கிறது? இப்படிப்பட்ட அசைவுகளுக்கெல்லாம் ஏற்றாற் போல அது இணைக்கப்பட்டிருக்கிறது. மிராக்கிள் இன் நேச்சர். அடுத்து நான் சொல்ல போகிற அதிசயம் என்னன்னா, இவ்வளவு லாவகமாக இணைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிற அந்த கழுத்து எலும்புகள் தலை மேல ஒரு 50 கிலோ சுமையை வச்சுட்டா ஒரு தூண் மாதிரி அந்த சுமையை தாங்கி கொண்டு போகிறது. அப்பொழுது அது இப்படி அப்படி அசைவதில்லை. அப்போ அந்த அந்த சூழல் எதை டிமாண்ட் பண்ணுகிறதோ, அந்த சூழல் எதை வேண்டுகிறதோ அதற்கு ஏற்ப அந்த கழுத்து அசையவும், கழுத்து விரைத்து நின்று ஒரு எடையை தாங்கவும் உடைய ஒரு அமைப்பாக கழுத்து அமைந்திருக்கு. ஒரு அதிசயம், மிராக்கிள் இன் நேச்சர்னு சொல்லுவேன். இந்த கழுத்தை நாம எவ்வளவு கேவலமா பயன்படுத்தணுமோ அவ்வளவு கேவலமா பயன்படுத்திட்டு இருக்கோம். 2 விஷயங்கள், ஒன்று யூஸ், மிஸ்யூஸ், இன்னொன்று அபியூஸ் அண்ட் டிஸ்யூஸ். யூஸ் என்பது பயன்படுத்துவது, இந்த பயன்படுத்துவதில் அபியூஸ் பண்றது, தப்பா பயன்படுத்துவது, பயன்படுத்தாத விட்டு விடுவது டிஸ்யூஸ், மிஸ்யூஸ். இதெல்லாம் இந்த கழுத்தில் தான் நடக்குது. என்னன்னா, இந்த மொபைல்னு ஒன்று வந்துருச்சு பாருங்க, அதை எப்ப பார்த்தாலும் கையில பிடிச்சுக்கிட்டு அதை முறைச்சு பார்த்துக்கிட்டு இந்த கழுத்தை அசையாம அப்படியே பார்க்கறது. கொஞ்ச நேரம் ஆனா இடுப்பு வலிச்சோடனே படுத்துக்கிட்டு அப்படி சாய்ச்சிக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு பார்க்கறது. அதை விட கொடுமை, பல பேர் 2 சக்கர வாகனத்தில் போகிற போது அதை காதில் வச்சுட்டு இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இப்படி வண்டி ஓட்டிட்டு போவாங்க. போகிற போது பாதையை சரியாக பார்க்காமல் தான் கேட்கிற செய்தியிலே கவனத்தை வைத்து சென்று ஏராளமான விபத்துகள். இப்போ ஒரு 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 இளைஞன் 22 வயது, அவர் எப்பொழுது பார்த்தாலும் நிர்வாகம் ஓட்டுகிற போதெல்லாம் அந்த மொபைலை காதில் வைத்து கொண்டு ஓட்டியதனுடைய விளைவு இந்த ரேடியேஷன். ஹி டெவலப்டு பிரெயின் கேன்சர். கரூர்ல இருந்து அந்த இளைஞன் ஒரு திருமணமான 6 மாதத்துக்குள்ளே அவனுக்கு டயக்னோஸ் பிரெயின் கேன்சர். ரேடியேஷன். அது சொன்ன கேட்கறது இல்லை. அப்புறம் சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இந்த மவுஸை அப்படியே ஆட்டிக்கிட்டு 6 மணி நேரம் 8 மணி நேரம் முகத்தை அப்படி இப்படி கூட அசைக்கிறதே கிடையாது, அப்படியே முறைக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன ஆகிறது? கழுத்து தவறாக பயன்படுத்தப்பட்டு விடுகிறது. இப்ப பாருங்க, சிஸ்டத்துல வேலை பார்க்கறான், கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறான், கழுத்து வலி. ஆபீஸ்ல வேலை பார்க்கறான், சிஸ்டத்தை முறைச்சிட்டு இருக்கான், கழுத்து வலி. கழுத்து வலியிலே அவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள். அதுல 2 வகையாக அதை பிரித்து விட்டார்கள். ஒன்று செர்விக்கல் ஸ்பாண்டலோசிஸ், இன்னொன்று செர்விக்கல் ஸ்பாண்டலிட்டிஸ். என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை, கழுத்து எலும்பு தேய்ந்து விட்டது, கழுத்து எலும்பு வீங்கி விட்டது. இட்டிஸ்னா வீக்கம். ஏன் வீங்குச்சு? ஐயா, கிராமத்துல தலையில 60 கிலோ 70 கிலோ வெயிட்டை வச்சுக்கிட்டு வயல்வெளியில வரப்புல தாண்டி வாய்க்கால தாண்டி குதிச்சு ஓடுறான். தலையில அவ்வளவு பெரிய சுமை இருக்கிறது, அவன் கழுத்து எலும்பு தேஞ்சதா வரலாறே இல்லை. ஒண்ணும் இல்லை, தலை மேல ஒரு கனமும் இல்லை, தலைகனம் தவிர வேற இல்லாத அவன் என்ன பண்றா? கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சுங்கிறான். நமக்கு புரியறதுக்காக டாக்டர் இப்படி சொல்றாங்களா, இல்லை நிஜமாவே தேஞ்சு போச்சா? அதை நாங்கள் ஒப்புக்கொள்ளுவதில்லை. இப்ப அந்த கழுத்து வலிக்கு என்ன செய்வது? அதுக்கு ஒரு மருத்துவம் வந்திருக்கிறது.
கழுத்துல ஒரு காலர் மாட்டி விடுவார். அதை விட மோசமான ஒரு தண்டனை ஒருத்தருக்கு தேவையில்லை. கழுத்துல வலி இருக்கிறதுன்னா கழுத்தை அசைக்காத வச்சுக்க, வலி இருக்காதுன்னு சொல்லி கழுத்துல காலரை போட்டா என்ன மருத்துவ முறை அது? அது அதற்கு ஒரு மருத்துவம் பண்ணா மருத்துவமே கிடையாது. கழுத்திலே வருகிற வலியை இல்லாமல் செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்வது? சித்தர்கள் சொல்லி இருக்கிற பயிற்சிகள், யோக பயிற்சிகள், கழுத்துக்கு என்று இருக்கிற யோக பயிற்சிகள். என்னுடைய வெப்சைட்டுக்கு போங்க, நெக் யோகா என்று 4 யோக பயிற்சிகளை கொடுத்திருக்கிறேன். அது எப்படி அதிசயமாக இருக்குது. உடனே கழுத்து வலி போய் விடுகிறது. ஒரு நண்பர் ஒரு வந்தார், கழுத்து அப்படி சாச்சிக்கிட்டே நின்று பேசிட்டு இருந்தார். என்னங்க கழுத்து படுக்கையில் பெசக்காய் போச்சுங்க. எப்படி பெசக்காவும்? பெசக்கியது அது எப்படி பாருங்க, பிசக்கு சொல்லு வச்சிருக்கா பாருங்க. அது என்ன போச்சா, தவறி விட்டது. அதனுடைய இயல்பான நிலையில இருந்து அது பிசகி விட்டது. கழுத்து பிசுக்கிச்சு, கை பிசுக்கிச்சு. என்ன சொல்லியா? அப்ப அந்த பிசக்கை சரி செய்வது எப்படி? அதற்கு என்று ஒரு மருந்தையும் உருவாக்கிறேன். அதற்கு என்று ஒரு வெளி உபயோக தைலத்தையும் உருவாக்கிறேன். எல்லாம் அந்த வலி போறதுக்கு என்ன பண்ணுகிறார்கள், பல ஸ்ப்ரே வந்து விட்டது. இந்த ஸ்ப்ரேவை கழுத்தில் அடித்த உடனே அப்படி தேய்ச்சா வலி போயிடுது. ஏன்? அதுல இருப்பது அசிகுலோஃபெனாக் அல்ல டைகுலோஃபெனாக் என்கின்ற வேதியியல் மூலப்பொருள்கள். அந்த மூலப்பொருளுடைய தன்மை என்ன? வலியை அகற்றுவது. வலியை அகற்றுகின்ற ஒரு சுகத்தை தருகிறதே இன்னொரு பெரிய கெடுதலை தருகிறது. ஈவன் டாபிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் எனி மெடிசன் கேன் பி அப்சார்ப்ட் அண்ட் சர்க்குலேட்டட் இன் தி பிளட் ஸ்ட்ரீம். அறிவியல் ஆய்வுகள் வந்து விட்டன. இந்த டைகுலோஃபெனாக் உள்ளுக்கு எடுத்துக் கொள்ளுகிறார்கள், மேலேயும் பூசிக்கொள்ளுகிறார்கள். அதனுடைய விளைவு என்ன? நான் சொல்ல விரும்பல, போய் கூகுள்ல போய் பாருங்க. அவன் போட்டிருக்கிறான். அதுல 2 மிகப்பெரிய ஆபத்தை குறிக்கிறான். ஒன்று சிகேடி, அதிலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று ஏஆர்ஐ, அதிலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தெரிஞ்சிருந்தே நாம போய் கண்ணுல கையில விளக்கு வச்சுக்கிட்டே கிணத்துல விடுறமே. சிகேடினா என்ன? கிரானிக் கிட்னி டிசீஸ், கிட்னி ஃபெயிலியூர். தொடர்ந்து டைகுளோஃபெனாக் சோடியத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தால், அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினால் இன்ன கேடுகள் வரும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. I don't find fault with any system or any medicine. What has been there, I am just telling you. ஏன்னா நான் எந்த மருத்துவத்துக்கு எதிரி இல்லை, எந்த மருத்துவத்தையும் நான் வெறுப்பவன் அல்ல. ஆனால் சில விஷயங்கள் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும், அதற்காக சொல்லுகிறேன். இந்த டைகுளோஃபெனாக்கை போடுவதனாலே வலி போகும். அப்ப ஆனா அந்த வலி போவதோடு கூட அது பல தொல்லைகளை கொண்டு வரும். ஏஆர்ஐ, அக்யூட் ரீனல் இன்ஜுரி, அக்யூட் ரீனல் ஏஆர்ஐ. இந்த அக்யூட் ரீனல் இன்ஜுரி என்பது சிறுநீரகத்தை பெருமளவிலே கெடுத்து விடுகிறது. இப்ப கழுத்திலே வலிய கத்தி போச்சு, வால் வந்தது டும்டும், வால் போத்து கட்சி வந்து டும்டும்னு இந்த கிராமத்தில் ஒரு கதை சொல்லுவார்கள். அது போல கழுத்துல வலி போச்சு, சிறுநீரகம் வேலை கெட்டு போச்சு. அப்போ அந்த டைகுளோஃபெனாக் சோடியமோ அசிகுலோஃபெனாக் போன்ற வேதியியல் மூலப்பொருள்களோ இல்லாமல் ஒரு வலி நீக்க, இன்ஸ்டன்ட் வலி நீக்க மருந்தை உருவாக்க முடியுமா என்ற ஆய்விலே, பல ஆண்டுகள் தொடர்ந்து மேற்கொண்ட ஆய்விலே, அன்பு ஃபார்மாவிலே நான் ஒரு மருந்தை உருவாக்கி இருக்கிறேன். இது 2 வடிவங்களிலே கிடைக்கிறது. ஒன்று ருத்வா ரோலான், இன்னொன்று அத்வா ஸ்ப்ரே. 2 பேர்ல கிடைக்கிறது. வெளி உபயோகம். யாராவது ஒருத்தர் நீங்க ஆய்வு பண்ணி அதிலே வந்து டைகுளோஃபெனாக் சோடியம் இருக்கிறது என்று நிரூபித்து விடுங்கள். நான் சித்தர்களை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ளுகிறேன். ஏனென்றால் சித்த மருத்துவத்திலும் இவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்பதை நிலைநாட்டுவதுதான் எங்களுடைய குறிக்கோளே. அப்போ ஒரு வேதியியல் மருந்து கூட கலப்படம் பண்ணி பண்றோம்னா எங்களை விட துரோகி உலகத்தில் இருக்க முடியாது. ஆகையினாலே நான் தெளிவாக இருக்கிறேன். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்பது மிக அவசியம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லான் அறிவில்லாதான் என்று வள்ளுவன் சொல்லுவான். உலகம் எதை விரும்புகிறதோ அதுக்கு ஒத்து போகணும். இப்போ நம்ம பல தைலங்களை தயாரித்து அந்த தைலத்தை போட்டு கழுத்தில் தேய்க்க சொல்லுகிற ஒரு மரபு சித்த மருத்துவ மரபு, ஆயுர்வேத மருத்துவ மரபு. அப்போ அந்த எண்ணெயை தேய்ச்சா என்ன பண்ணுறது? எண்ணெய் பிசு பிசுன்னு ஒட்டி கொண்டுகிறது.
இந்த எண்ணெயை போட்டு தேய்க்க வேண்டியிருக்கிறது, மசாஜ் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த எண்ணெய் கசகச என்று அங்க இருந்தா வெளியில போக முடிவதில்லை. இப்ப நவீன அறிவியல் மருத்துவங்கள் என்ன செய்கின்றன, ஒரு ஸ்ப்ரே, அந்த ஸ்ப்ரேவை போட்டு அப்படி தேய்ச்சி விட்டோம்னா இன்ஸ்டன்டா வலி போயிடுது. அதை விட மிக முக்கியம், அங்க எதுவுமே வெளியில தெரிவதில்லை. அப்படி நாம் ஏன் சித்த மருத்துவத்தில் உருவாக்க கூடாது? அப்போ யூ ஹேவ் டு ஹைபிரிடைஸ். என்ன பண்ணணும், ஒரு ஜெர்மன் டெக்னாலஜியும் நம்முடைய சித்த மருத்துவத்தில் இருக்கிற மூலிகை சத்துக்களை ஒன்றாக இணைத்து அந்த அத்வா ஸ்ப்ரே என்று ஒன்றை உருவாக்கினேன். அது ஒரு ஸ்ப்ரே. அந்த கழுத்தில் அப்படி ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா, அந்த பட்ட உடனே அப்படி தேய்ச்சி விட்டீங்கன்னா போறோம், 2-3 நொடிகளுக்குள்ள அதிகபட்சம் 1 நிமிஷம் அங்க வலி இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்படி வலி இல்லாமல் செய்து விட்டு, எதனால, மூலிகைகளினாலே. அதுல எல்லா மூலிகைகளையும் சேர்த்திருக்கிற ஒரு கெமிக்கல் கிடையாது, மூலிகை எண்ணெய்கள். அதுல மயன தைலம் இருக்கிறது, வாதகேசரி தைலம் இருக்கிறது, அதுல யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்கிறது, தைமால் இருக்கிறது, அதுல மென்தால் இருக்கிறது, எல்லாமே புதினா எண்ணெய், ஓம எண்ணெய், நீலகிரி தைலம், இவைகளை ஒரு சரியான அளவிலே சேர்த்து அதை ஒரு ஜெர்மன் மெத்தடாலஜியில ஸ்ப்ரேவாக மாற்றி, எங்க வலி இருக்கட்டும், முட்டியில இருக்கட்டும், கையில இருக்கட்டும், தோல்ல இருக்கட்டும், எந்த இடத்துல வலி இருந்தா அந்த ஸ்ப்ரேவை அடிச்சுட்டு அப்படி தடவி அப்படி தேய்ச்சி விட்டோம்னா போறோம், வலி போயிடும். இப்ப திரும்ப வராதா? திரும்ப வரும். திரும்ப வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு 3-4 முறை அதை பயன்படுத்த வேண்டும். அத்தோடு அந்த இணைப்பை சரி செய்வதற்குரிய பயிற்சியை செய்ய வேண்டும், அதுதான் முக்கியம். அதனோடு கூட உள்ளுக்கு பல மருந்துகளை சித்த மருத்துவம் தந்திருக்கிறது, நானும் உள்ளுக்கு மருந்துகளை தருகிறேன். அப்போ இந்த கழுத்துல இருக்கிற வலியை உடனே போக வேண்டும் என்றால் அந்த ஸ்ப்ரே அல்லது ரோலான். ரோலான் என்பது அப்படி தேய்த்தால் அதுல இருந்து தைலம் வரும். அதே மருந்தை ஸ்ப்ரேவாகவும் உருவாக்கி இருக்கிற, அதே மருந்து ரோலானாக தைலமாக உருவாக்கி இருக்கிறேன். இப்ப மேல போட்டு அப்படி தேய்த்து விட்டு இப்படி தடவி அழுத்தி தேய்த்து விட்டால் அது உள்ள முழுக்க அப்சர்வ் ஆகிடும், வெளியில ஒண்ணுமே தெரியாது, எண்ணெய் தடவர மாதிரியே இருக்காது. அது உள்ள போன உடனே வலி ஓடி போகிறது. இஸ் இட் எ பெயின் கில்லர்? நோ, பெயின் கில்லர் அல்ல. வலியை இல்லாமல் செய்கிற ஆற்றல் பெற்ற மூலிகைகள். அதை பயன்படுத்தி விட்டு அதில இருந்து விடுபட்டு அதற்குரிய பயிற்சிகள் கழுத்துக்கு என்று கோ டு மை வெப்சைட் அண்ட் see there. அதில் போட்டிருக்கிறேன், நான் தான் செய்கிறேன் பயிற்சிகளை. அது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐ எம் a black belt in karate in 1981. ஒரு சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற சென்டினரி ஹாலில் ஒரு கராட்டே டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணேன் நான் 1981 வருஷம். அப்படி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும்போது 4 ஐஸ் பார்களை அடுக்கி விட்டு தலையில அடித்து உடைத்தேன். இந்த 4 ஐஸ் பார்களும் உடைந்து போய்விட்டன. என்னுடைய கழுத்து எலும்புகள் நொறுங்கி போய்விட்டன. விளைவு என்ன? கழுத்திலே செர்விக்கல் ஸ்பாண்டலோட்டிஸ், கழுத்து எலும்புகள் சேதமாகிவிட்டன. எனவே அப்பொழுது 4 மருத்துவ மாணவர்கள் இடத்துல கராத்தே பயின்று கொண்டிருந்தார். 400 மாணவர்கள், வெரி பிக் டோஜோ. அப்போ சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் PhD பண்ணிட்டு இருந்த போது அவர்கள் சொன்னார்கள், மாஸ்டர் இனிமேல் நீங்க எந்த எக்ஸசைஸும் பண்ண முடியாது, கழுத்து போச்சு என்று. நான் என்ன செய்தேன், நான் அதை சரி செய்து கொள்வேன் என்று சொல்லி அதற்குரிய மூலிகை மருந்துகளை உருவாக்கி, அதுதான் இன்னைக்கு மருந்தாக மக்களுக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்னை சரி செய்ததை இன்றைக்கு வரையில கழுத்தை எப்படி வேணாலும் அசைக்கலாம், என்ன வேணாலும் அசைக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், கழுத்துல எந்த வலியும் கிடையாது. ஆனா கழுத்துல ஆபரேஷன் பண்ணாலே அதை சரி செய்ய முடியாது என்று மருத்துவர்கள் முடிவு செய்த போது அறுவை சிகிச்சை இல்லாமல் சரியான கழுத்து இன்றைக்கு இருக்கிறது. 81 இருந்து இப்போ என்ன 2015, இன்று வரையில எந்த கத்தியும் அங்க படல, ஆனா கழுத்து சரியாக இருக்கிறது. அப்போ வலி இல்லாமல் செய்வதனுடைய நோக்கம் என்னன்னா, பயிற்சியை செய்ய தயாரித்தல் உடலை. அப்போ அந்த பயிற்சி, அதற்குரிய பயிற்சியை செய்துவிட்டு இந்த வெளி உபயோகமாக இந்த ருத்வா ரோலான் அல்லது அத்வா ஸ்ப்ரேவை பயன்படுத்தி கழுத்து வலியில இருந்து நிரந்தரமாக விடுதலை பெறுவோம். ஒருவேளை இந்த கழுத்து எலும்பில் இருக்கிற சேதம் அது வெறும் வீக்கமாக மட்டும் அல்லாமல் அது உறைந்து போயிருந்தால், நெருக்கமாக போயிருந்தால், அந்த மாதிரி சமயங்களே அந்த பயிற்சியோடு கூட சேர்த்து பல சித்தர்கள் சொல்லி இருக்கிற மூலிகை மருந்துகள் இருக்கிறது. அது மருத்துவமனையில நீங்கள் ஆலோசனை பெற்று இந்த கழுத்து வலியில இருந்து நிரந்தரமாக விடுதலை அடைந்து இந்த சிக்கலே இல்லாமல் வாழ முடியும். அதற்கு வழியை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள்.
நலமுடன் பல்லாண்டு கழுத்து வலி இல்லாமல் வாழ்கிற வாய்ப்பை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். பயன்படுத்தி நலமுடன் வாழ்வோம். நன்றி.